Good morning students, welcome to the science class. In our last class we are discussed the classifications of matters elements and compounds பற்றி பார்த்தோம். So now we started on the symbol of an elements. So தனிமங்களின் குறியீடை பற்றி நம்ம பார்க்கலாம். A symbol is an abbreviations or short representations of a chemical elements. There is a unique symbol for each elements. ஸோ ஒரு தனிமத்தினுடைய குறியீடு அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அத்தனிமத்தினை சுருக்கமாக குறிப்பிடக்கூடிய முறை அதுதான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க ஏ சிம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நோட் பண்ணிங்க. தட்ஸ் 2 more questions. Define symbol. A symbol is an abbreviation or short representations of a chemical elements. So that's 2 more question. It represented one atom of the element. The symbol is usually derived from the name of elements which is either in English or Latin. ஸோ இந்த எலமெண்ட்ஸ்னுடைய இந்த சிம்பிள் வந்து எதில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்கலாம், அதர்வைஸ் லத்தீன் லாங்குவேஜில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. The symbol are allocated by the International Union of Pure and Applied Chemistry. ஸோ இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தட்ஸ் 1 more question. IUPAC அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்டு அப்ளைடு கெமிஸ்ட்ரி, IUPAC. ஸோ இந்த சிம்பிளை வந்து இவங்க தான் வந்து இது பண்ணாங்க, அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. தென் டால்டன் வாஸ் த ஃபஸ்ட் சயின்டிஸ்ட் டு யூஸ் த சிம்பிள் ஃபார் எலமெண்ட் இன் எ வெரி ஸ்பெசிஃபிக் சென்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு யார் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டால்டன் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட்டு தான் வந்து இந்த எலமெண்ட்ஸுக்கு எல்லாமே சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. when he used a symbol for an element he also mean the definite quantity of that element, that is one atom of that elements. The Brazilians suggest the symbol of element be made from 1 or 2 letters of the name of the elements. ஸோ இந்த வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த சிம்பிள் எலமெண்டோடைய சிம்பிள் அப்படின்னா ஒன்று அல்லது அதற்கு 1 or 2 லெட்டர்ஸில் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஸோ இந்த பாருங்கள், இந்த டால்டன், இந்த டால்டனுடைய இந்த எலமெண்ட் சிம்பிள்ஸ் பாருங்கள். ஹைட்ரஜன்ஸ், பாஸ்பரஸ், காப்பர், கோல்டு, கார்பன், சல்ஃபர், லெட், பிளாட்டினம், ஆக்சிஜன், அயான், சில்வர் அண்ட் மெர்க்குரி. சம் சிம்பிள்ஸ் வந்து அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. So the next ones பார்த்தீங்கன்னா the following rules are followed while assessing symbol to an element. ஸோ ஒரு எலமெண்ட்ஸ் வந்து நம்ம சிம்பிள்ஸ் ரைட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், the chemical symbols usually consist of 1 or 2 letters. ஸோ இப்போ ஒரு தனிமத்தினுடைய குறியீடு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 1 அல்லது 2 லெட்டர்ஸில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் செகண்ட் பாயிண்ட், த சிம்பிள் ஆஃப் மோஸ்ட் எலமெண்ட் கரஸ்பாண்ட் டு த ஃபஸ்ட் லெட்டர்ஸ் விச் இஸ் கேபிட்டலைஸ்டு ஆஃப் த இங்கிலீஷ் நேம். ஸோ அதனுடைய சிம்பிள்ஸ் இதை ரைட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர்ஸ் வந்து என்ன கேபிட்டல்ஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், த சிம்பிள் ஃபார் ஆக்சிஜன் இஸ் O and that for hydrogen is H. ஸோ இதில் வந்து எதில் ரைட் பண்ண அப்படின்னா கேபிட்டல் லெட்டர்ஸில் ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 அல்லது 2 லெட்டர்ஸில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட் லெட்டர்ஸ் ஆர் கேபிட்டல் ரைட். ஸோ பாருங்கள், இந்த எலமெண்ட்ஸ் ரிப்ரசன்ட் பை சிங்கிள் லெட்டர் சிம்பிள். சம்மில் எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ராக்கெட் இதில் பாக்ஸில் பாருங்கள். ஹைட்ரஜன் H, ஃப்ளோரின் F, ஆக்சிஜன் O, கார்பன் C, பாஸ்பரஸ் P, சல்ஃபர் S, பொட்டாசியம் K அண்ட் யுரேனியம் U. தென் அடுத்து பாருங்கள், when there is more than one elements that begin with the same letter their symbol take 2 letters. ஸோ சப்போஸ் இப்போ 2 எலமெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய லெட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேமாக இருந்தது அப்படின்னா அதனுடைய சிம்பிள்ஸ் வந்து என்ன பண்ணுவோம், அடுத்து ஃபஸ்ட் லெட்டருக்கு அடுத்து வரக்கூடிய ரெண்டாவது லெட்டரையும் சேர்த்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஃபஸ்ட் லெட்டர் இஸ் கேபிட்டலைஸ் வைல் த செகண்ட் லெட்டர் ஆஸ் எ லோயர் கேஸ்.
ஸோ ஃபஸ்ட்டு எப்பயுமே என்ன பண்ணோம், சிம்பிள் ரைட் பண்ணுறப்ப ஃபஸ்ட் லெட்டர்ஸ் கேபிட்டல்லையும் தென் அடுத்து வரக்கூடிய லெட்டர்ஸ் வந்து ஸ்மாலில் ரைட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், த நேம்ஸ் ஆஃப் போத் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் பிகின் வித் ஹெச். ஸோ இப்போ ஹைட்ரஜனும் பார்த்திங்க அப்படின்னா ஹெச்னு ஸ்டார்ட் ஆகுது, ஹீலியமும் பார்த்திங்க அப்படின்னா ஹெச்னு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரெண்டுக்குமே வந்து என்னது, ஹெச் ஃபஸ்ட் லெட்டர். ஸோ த ஹைட்ரஜன் இஸ் ரெப்ரசன்டட் பை த சிம்பிள் ஹெச் அண்ட் த ஹீலியம் பை ஹெச்இ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் லெட்டர் இ ஸ்டார்ட் ஆகிறதுனால ஹெச்இ. Similarly, the symbol for the carbon C, while the symbol for calcium, chlorine and chromium are CaCl and Cr respectively. ஸோ இதே மாதிரி தான் கார்பன்லேயும் பார்த்தோம்னா சி, அதே மாதிரி கால்சியத்துக்கு ஃபஸ்ட் லெட்டர் சி, குளோரினுக்கும் சி, குரோமியத்துக்கும் சியில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, அடுத்து வரக்கூடிய செகண்ட் லெட்டர்ஸை ரைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் பார் கொடுத்துங்க. சம் எலமெண்ட்ஸ் ரெப்ரசன்டட் பை த சிம்பிள்ஸ் ஆஃப் 2 letters. ஸோ 2 letters வரக்கூடிய எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சம் எலமெண்ட்ஸ் இந்த பாக்ஸில் இருக்குது பாருங்கள். அலுமினியம், ஆர்கான், ஆர்சனிக், பேரியம், நிக்கல், புரோமியம், குரோமியம், கோபால், ஹீலியம், மெக்னீசியம், கால்சியம் அண்டு குளோரின். ஓகேங்களா? தென் ஸோ த நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா, the symbols for some elements are derived from the Latin names. ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்ன பண்ணோம், லெட்டர்ஸ் வந்து ரைட் பண்ணுறப்ப 1 அல்லது 2 இதில் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். தென் செகண்ட் பாயிண்ட் பார்த்தா அப்படின்னா ஃபஸ்ட் லெட்டர்ஸ் ஆர் கேபிட்டலை ரைட். தென் தேர்ட் பாயிண்ட் பார்த்தா அப்படின்னா சேம் லெட்டர்ஸில் இருந்தது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா செகண்ட் இதாக எடுத்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்த் ஒன், அதனுடைய நேம் வந்து லத்தீனில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், த சிம்பிள் ஃபார் கோல்டு இஸ் ஏயு ஆஃப்டர் இட்ஸ் லத்தீன் நேம் ஏரியம். சிமிலர்லி த சிம்பிள் ஃபார் காப்பர் இஸ் சியு ஆஃப்டர் லத்தீன் நேம் குப்ரோம். ஓகேங்களா? ஸோ இதுவும் பாருங்கள், சம் எலமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய லத்தீன் நேமை டெரைவ் பண்ணியிருக்கு. ஸோ காப்பர் CO. ஸோ அப்போ அதனுடைய சிம்பிள்ஸ் வந்து CO இருக்கணும். பட் ஆனால் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதனுடைய நேம் வந்து லத்தீனில் ரைட் பண்ணியிருக்கிறதுனால CU அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த டேபிள் காலம் நோட் பண்ணி அது கொஸ்டின் ஆன்சரில் கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா பார்த்தா அப்படின்னா கெமிக்கல் ஃபார்முலா, அது வேதியியல் வாய்ப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃப்டன் வி ஹியர் தட் வாட்டர் இஸ் H2O. ஸோ நம்மளுடைய வாட்டர் கெமிக்கல் ஃபார்முலா நமக்கு தெரியும், H2O, 2 hydrogen 1 oxygen. This is the chemical formula of water molecules. This means that each molecules of water has 2 hydrogen atom combined with 1 oxygen atom. So the water molecules formations ஆகணும் அப்படின்னா 2 ஹைட்ரஜனும் 1 ஆக்சிஜனும் கம்பைன் ஆகணும். A chemical formula is a symbolic representations of 1 molecules of an elements or a compounds. It provides information about the elements present in the molecule and the number of atoms of each elements. ஸோ இந்த வேதியியல் வாய்ப்பாடு அப்படிங்கிறது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, தனிமம் அல்லது சேர்மத்தினுடைய குறிக்கக்கூடிய குறியீட்டு முறை அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பாலிக் representations of molecules of elements or a compound. ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு தனிமத்தில் உள்ள மூலக்கூறுகள் அல்லது அணுக்களின் எண்ணிக்கையை பற்றிய தகவல்களை வழங்குது அப்படின்னு சொல்லுங்க. இட் ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் த elements present in the molecules and the number of atoms of each elements. Can you guess the types of atoms and number of each the atoms in NaCl? So NaCl means sodium chloride, which is the chemical formula of cooking salt. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய salt. The chemical formula tells us the types of atoms and the number of each types of atom in a one molecule of substance. ஸோ இதில் பாருங்கள், இந்த வாட்டர் மாலிகுல் H2Oவில் the small number beside the hydrogen symbol is called subscripts. ஸோ இதில் 2 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி பார்த்திங்கன்னா 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட்டரில் 2 ஹைட்ரஜன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அண்ட் தென் ஆக்சிஜன் 1 ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இது ரெண்டும் கம்பைன் ஆகி தான் நமக்கு என்ன ஆகுது, வாட்டர் மாலிகுல்ஸ் ஃபார்மேஷன் ஆகுது.
Some examples for chemical formula கொடுத்துருக்காங்க பாருங்கள். sodium chloride NaCl, 1 atom of sodium and 1 atom of chlorine. then அடுத்து ammonia NH3, 1 atom of nitrogen, 3 atom of hydrogen. அடுத்து குளுக்கோஸ்னுடைய ஃபார்முலா பார்த்திங்க அப்படின்னா C6H12O6. ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா 6 கார்பன் ஆட்டம்ஸ், 12 ஹைட்ரஜன் ஆட்டம் அண்டு 6 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிங்க, அதெல்லாம் 1 மார்க் கொஷின்ஸில் வரும். தென் அதே மாதிரி இந்தாண்ட பாருங்கள், இந்த பாக்ஸில் கொடுத்துருங்க பாருங்கள், காமன் காம்பவுண்ட்ஸ் அண்ட் த கெமிக்கல் ஃபார்முலாஸ். ஸோ எக்ஸாம்பிள்ஸ், சம் காம்பவுண்ட்ஸ்னுடைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதெல்லாம் நோட் பண்ணி வச்சிங்க. தட்ஸ் 1 மார்க் கொஷின்ஸில் கேட்கலாம். ஓகேங்களா? தென் ஸோ த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தா அப்படின்னா அட்டாமிசிட்டி. ஸோ அட்டாமிசிட்டி அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா அணுக்கட்டு எண் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த chemistry we usually understand atomicity to imply the total number of atoms present in one molecule of an elements, compounds or a substance. ஸோ அதனுடைய அணுக்கட்டு எண் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு தனிமத்தில் சேர்மம் அல்லது பொருளில் அடங்கியுள்ள ஒட்டுமொத்த அணுக்களின் எண்ணிக்கையாகும். அதுதான் வந்து அட்டாமிசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போது ஒரு தனிமம் அல்லது ஒரு எலமெண்ட்ஸ் ஆர் காம்பவுண்ட்ஸ் ஆர் சப்ஸ்டன்ஸ், ஒரு தனிமத்திலேயோ சேர்மத்திலேயோ அல்லது ஒரு பொருளையோ இருக்கக்கூடிய மொத்த அணுக்களினுடைய எண்ணிக்கை தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க அட்டாமிசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நோட் பண்ணிங்க. தட்ஸ் 2 மார்க் கொஸ்டின்ஸ். அட்டாமிசிட்டி, டிஃபைன் அட்டாமிசிட்டி. அட்டாமிசிட்டி இஸ் the number of the total number of atoms present in one molecule of an elements, compounds or a substance. Then let me see how to calculate the atomicity of elements. For example, oxygen exists as diatomic molecules, which means that the molecules of oxygen contains 2 atoms, hence its atomicity is 2. ஸோ நம்ம ஆக்சிஜன் வந்து என்ன பண்ணுறோம் O2ன்னு சொல்லுவோம். அப்போ O ப்ளஸ் ஆக்சிஜன் ஆட்டம் ப்ளஸ் ஆக்சிஜன் ஆட்டம் கியூப் O2 அப்படிங்கிறது மாலிகூல்ஸ், ஆக்சிஜன் மாலிகூல்ஸ். ஸோ அப்போ 2 ஆக்சிஜன் சேர்னால அதனுடைய அட்டாமிசிட்டி 2. சிமிலர்லி பாஸ்பரஸ் P4 மாலிகூல்ஸ். ஸோ 4 ஆட்டம்ஸ் இருக்கிறதுனால அதனுடைய அட்டாமிசிட்டி 4. அதேமாதிரி சல்ஃபர் பார்த்திங்கன்னா S8 மாலிகூல்ஸ் கண்டைன். ஸோ அப்போ 8 சல்ஃபர்ஸ் இருக்கிறதுனால அதனுடைய atomicity 8. For molecules containing more than one type of atoms, they simply count the number of each atom and that would be its atomicity. ஸோ இதெல்லாம் வந்து சேம் ஆட்டம்ஸாக இருக்கிறதுனால இது பண்ணுறோம். சப்போஸ் டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸில் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறப்ப ஸோ அதனோட அட்டாமிசிட்டி எப்படி கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஈச் எலமெண்ட்ஸை ரைட் பண்ணிக்கிட்டு தென் அதனுடைய கவுண்டிங் நம்ம இது பண்ணோம் அப்படின்னா அதனுடைய அட்டாமிசிட்டி நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எ மாலிகுல் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட். ஸோ அதனுடைய கெமிக்கல் ஃபார்முலா பார்த்திங்கன்னா H2SO4. ஸோ கன்சிஸ்ட் ஆஃப் 2 ஹைட்ரஜன்ஸ். ஸோ இதில் வந்து என்ன இருக்குது 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, 1 சல்ஃபர் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 4 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ இது நம்பர்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் த அட்டாமிசிட்டி ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட். Hence its atomicity is 2 plus 1 plus 4 equal to 7. That's the atomicity of sulfuric acid. Then அடுத்து பார்த்திங்கன்னா 1 molecule of water H2O contains 2 atoms of hydrogen and 1 atom of oxygen. The atomicity is 3. ஸோ வாட்டர் மாலிகுல்னுடைய அட்டாமிசிட்டி வந்து என்னது 3. ஓகேங்களா? சம் எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அதனுடைய அட்டாமிசிட்டிஸும் கொடுத்துருக்கு. இந்த ப்ராக்கெட் நோட் பண்ணிங்க பாக்ஸ் இதில். தென் ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்திங்கன்னா எலமெண்ட்ஸ் இன் ஹியூமன் பாடி. ஸோ நம்மளுடைய மனித உடலில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ நியர்லி 99% ஆஃப் த மாஸ் ஆஃப் அவர் ஹியூமன் பாடி கன்சிஸ்ட் ஆஃப் ஜஸ்ட் 6 கெமிக்கல் எலமெண்ட்ஸ். ஸோ நம்மளுடைய பாடியில் பார்த்திங்க அப்படின்னா 99% மாஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 எலமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 6 எலமெண்ட்ஸ் என்னங்கிறத அண்டர்லைன் பண்ணிக்க. ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், அல்சியம் அண்ட் தட் பாஸ்பரஸ். ஸோ இந்த 6 எலமெண்ட்ஸ். ஸோ இதை அண்டர்லைன் பண்ணிக்க. அனதர் 5 எலமெண்ட்ஸ் மேக்கப் மோஸ்ட் ஆஃப் த லீஸ்ட் பர்சன்டேஜ் பாயிண்ட். ஸோ இந்த 6 வந்து
மோர் தென் பர்சன்டேஜில் இருக்குது. அடுத்து வரக்கூடிய அந்த 5 எலமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா லீஸ்ட் பர்சன்டேஜில் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா பொட்டாசியம், சல்ஃபர், சோடியம், குளோரின் அண்ட் மெக்னீஷியம். ஸோ இது அண்டர்லைன் பண்ணிக்க. இதெல்லாம் 1 மார்க் கொஷின்ஸில் கேட்கலாம். தென் ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்திங்கன்னா எலமெண்ட்ஸ் இன் ஏர். ஸோ நம்மளுடைய ஏர் காற்றில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் தனிமங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஏர் இஸ் எ மிக்சர் ஆஃப் கேஸஸ். ஸோ இது அண்டர்லைன் பண்ணிக்க. தட்ஸ் 1 மார்க் கொஷின்ஸ். ஏர் இஸ் எ மிக்சர்ஸ் ஆஃப் கேஸஸ். த மாலிகூல்ஸ் ஆஃப் 2 different elements, so nitrogen and oxygen, make up about 99% of the air. The rest includes small amount of argon and carbon dioxide. So other gases, so neon, helium and methane. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதர் கேஸஸாக ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஸோ ஆக்சிஜன் இஸ் த லைஃப் கிவிங் எலமெண்ட்ஸ் இன் த ஏர். ஸோ இதை அண்டர்லைன் பண்ணிக்க. ஸோ நம்மளுடைய லைஃப் கிவிங் எலமெண்ட்ஸ் இன் த ஏர், பிகாஸ் நம்ம இதை ப்ரீத் பண்ணுறோம், ஆக்சிஜனை தான் ப்ரீத் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் என்னென்னு சொல்கிறாங்க, லைஃப் கிவிங் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் சாலிட், லிக்யூட் அண்ட் கேஸஸ். ஸோ இப்போ சப்போஸ் ஒரு சாலிட் எடுத்து என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணுறப்ப நமக்கு என்ன சேஞ்சஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் எஃபெக்ட்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் சாலிட், லிக்யூட், கேஸஸ். இந்த 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர்ஸில் என்ன சேஞ்சஸ் ஆகுது. வாட் ஹேப்பன் டு மேட்டர் டியூரிங் ஹீட்டிங். த ஃபாலோயிங் ஆர் மாடல்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இன் சாலிட் டியூரிங் ஹீட்டிங். This model can be modified to represent heating on solid, liquid and gases. When solid is heated, ஸோ ஒரு திடப்பொருளை எடுத்து என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணுறோம். ஸோ ஹீட் பண்ணுறப்ப என்ன ஆகும், the particles gain energy and vibrate vigorously. ஸோ வந்து என்ன பண்ணோம், அது வந்து அந்த ஹீட்டை வந்து அப்சார்ப் பண்ணிவிட்டு வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். The particles move slightly further apart from one another. ஸோ ஒன்றுக்கு இன்னொன்றுக்கு என்ன பண்ணுறோம், கேப் விட்டு மூவ் ஆக ஆரம்பிக்கும். திஸ் கேசஸ் த வால்யூம் ஆஃப் மேட்டர் டு இன்க்ரீசஸ். திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் as எக்ஸ்பென்ஷன்ஸ். ஸோ விரிவடையுது அப்படின்னு சொல்கிறாங்க, எக்ஸ்பெண்ட் ஆகுது. ஹவு இட் இஸ் ஹேப்பன், த மேட்டர் பிகம் டு எக்ஸ்பேண்ட் வென் ஹீட்டட். ஸோ ஒரு பொருளை வந்து ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா அது என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும், விரிவடையும். த வால்யூம் இன்க்ரீசஸ் டியூ டு த கிரேட்டர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பார்ட்டிகல்ஸ். ஸோ அதனுடைய வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிறப்ப என்ன ஆகும், இந்த பார்ட்டிகல்ஸ்னுடைய அந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். பட் த சைஸ் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் ரிமைன் த சேம். ஸோ அதனுடைய பார்ட்டிகல்ஸ் இது மட்டும்தான் கேப் தான் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர அதனுடைய சைஸில் எந்த சேஞ்சஸும் ஆகாது. தென் டியூரிங் ஹீட்டிங் ஆர் எக்ஸ்பென்ஷன்ஸ் த மாஸ் ஆஃப் மேட்டர் டஸ் நாட் சேஞ்ச். ஸோ அதனுடைய எடை வந்து என்ன ஆகுது, நிறை மாறாது அப்படின்னு சொல்கிறேன். திஸ் இஸ் த எக்ஸ்பிளைன் இன் த ஃபாலோயிங் வே. டியூரிங் ஹீட்டிங் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் த அயான் லாக் சேஞ்ச். மாஸ் இஸ் கன்சர்வ்ட் when the matter expand. Although the volume of the matter changes, the size and the number of particles of matter do not change. Hence, during heating, the mass of a matter is conserved. For example, in an ion log, the distance between the ion particles increases when they gain enough heat. However, the number of ion particles does not change and the mass of ion log is conserved. ஸோ இதில் பாருங்கள், இது ரெண்டுமே வந்து என்ன பண்ணுறோம், ஒன்று வந்து நார்மல் இது, இன்னொன்று ஹீட் பண்ணி வச்சிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே வந்து என்னது, அதனுடைய மாஸ் வந்து எந்த விதமான சேஞ்சஸ் ஆகாமல் ஈக்குவலாக இருக்குது. பட் அதனுடைய பார்ட்டிகல்ஸ் உள்ளே இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹீட் பண்ணாமல் இருக்கிற லாக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரைட்லி அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அதனுடைய கேப்ஸ் வந்து இல்லாமல் அரேஞ்ச் ஆகிருக்கும். பட் அது ஹீட் பண்ண அந்த லாக்ஸ் இதில் பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து கேப், பார்ட்டிகல்ஸ் ஒன் பார்ட்டிகல்ஸ் டு அனதர் பார்ட்டிகல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து கேப் இருக்கும். ஓகேங்களா? தென் ஸோ த செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா த மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் சேஞ்ச் இன் த ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர்.
the change in the states of matter occur during melting, boiling and freezing and condensation. ஸோ இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஒன் மார்க் கொஷின்ஸில் கேட்கலாம். ஸோ இப்போ ஒரு பொருளினுடைய ஸ்டேட்ஸை வந்து நம்ம மாற்றணும். சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர், அதனுடைய ஸ்டேட்ஸை மாற்றணும் அப்படின்னா நம்ம என்னென்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மெல்ட்டிங், ஸோ அதை உருகலாம். அடுத்து பாயிலிங் பண்ணலாம், கொதிக்க வைக்கலாம். அண்ட் தென் ஃப்ரீசிங், உறைய வைக்கிறது. அண்ட் கண்டென்சேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராசஸ்லாம் பண்ண அப்படின்னா அதனுடைய ஸ்டேட்ஸை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். when the particles possess energy, they overcome the strong force of attraction between one another. The particles break free from one another and they move randomly. ஸோ இப்போ வந்து ஒரு சாலிட்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்லி அதனுடைய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் பார்த்து அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ டைட்டாக வந்து ஒவ்வொரு பார்ட்டிகல்ஸ் இன்னொரு பார்ட்டிகளோட மிங்கிளாக இருக்கும். பட் அதை ஹீட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அதனுடைய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் வந்து என்ன ஆகும், கொஞ்சம் லூஸ் விட்டு அதனுடைய பார்ட்டிகல்ஸ்னுடைய டிஸ்டன்ஸ் வந்து மூவ் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள், when solid ice is heated to 100 degrees Celsius, it melts to become liquid water. In the same way, the liquid water is heated 100 degree, its boil become steam. ஸோ இதில் பாருங்க கொடுத்துருக்கு பாருங்க, ஐஸ் ஹீட் பண்ணுறப்ப வாட்டராக மாறுது. தென் அடுத்து வந்து வாட்டர் அகைன் ஹீட் பண்ணுறப்ப என்ன ஆகுது, ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர். சரி, இதில் அனதர் ஒன் கொஷின்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு திங்ஸ், ஒரே ஒரு இது மட்டும்தான் என்ன ஆகும் 3 ஸ்டேட்ஸ்லேயும் இன்வால்வ் ஆகும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர்ஸ் ஒன்லி டு இன்வால்வ் 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா வாட்டர் இஸ் எ லிக்யூட். ஓகேங்களா? ஸோ அதை ஹீட் பண்ண என்ன ஆகும், கேஸாக மாறும், வேப்பராக கன்வெர்ட் ஆகுது. தென் அதே வாட்டரை வந்து இந்த சைடு கூல் பண்ணோம்னா என்ன ஆகும், ஐஸ் சாலிட் ஸ்டேட்டாக கன்வெர்ட் ஆகிறது, ஐஸ் க்யூப் ஃபார்ம் ஆகிறது. ஓகேங்களா? ஸோ இப்போ வாட்டர் எடுத்து என்ன பண்ணுறோம், பாயில் பண்ணுறோம், ஹீட் பண்ணுறப்ப வேப்பர் ஆகுது. தென் அதே வாட்டரை ஃப்ரீசரில் வச்சோம்னா என்ன ஆகும், கூல் ஆகிறப்ப ஐஸ் க்யூப் ஃபார்மேஷன்ஸ். ஸோ வாட்டர் ஒன்லி இன்வால்வ் ஆன் 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர், சாலிட், லிக்விட் அண்ட் கேஸஸ் ஃபார்ம். ஓகேங்களா? Then so the next one is the difference between solid, liquid and gases. When solid is heated, the particles gain energy and vibrate, move vigorously. ஸோ அது என்ன ஆகும், ஹீட்டை அப்சர்வ் பண்ணுறப்ப வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும் அந்த பார்ட்டிகல்ஸ். தென் லிக்யூட்ஸ் வந்து மெல்ட்டிங் occur when the melting point is reached, the solid change to liquid state. ஸோ அந்த சாலிட் வந்து என்னது மெல்ட் ஆகக்கூடிய அந்த டெம்பரேச்சர் வந்து அடையிறப்ப என்னாகும், லிக்விட் ஸ்டேட்ஸாக கன்வெர்ட் ஆகுது. தென் when a liquid is heated, the particles gain energy and vibrated. ஸோ அந்த லிக்விட் ஆனதுக்கு அப்புறம் அகைன் ஹீட் பண்ணுறப்ப அந்த பார்ட்டிகல்ஸும் வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். தென் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கேஸ். the boiling occur when the boiling point is reached, the liquid change its gaseous states. ஸோ அதனுடைய பாயிலிங் பாயிண்ட் வந்து ரீச் ஆன உடனே என்னாகும், அதனுடைய கொதிக்கக்கூடிய தன்மையை அடைஞ்ச உடனே வாட்டர் ஃபுல்லாகவே என்னாகும், கேஸஸ் ஸ்டேட்டுக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் பற்றி பார்த்துருக்குறோம். தென் கெமிக்கல் ஃபார்முலா, அதை எப்படி அந்த கெமிக்கல் ஃபார்முலா ரைட் பண்ணுறது, சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் அடுத்து அட்டாமிசிட்டினா என்ன, அதை எப்படி நம்ம ரைட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். தென் அடுத்து த எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் சாலிட், லிக்விட் அண்ட் கேஸியஸ் ஸ்டேட்ஸ், அதனுடைய எஃபெக்ட்ஸை பற்றி பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இதை லேர்ன் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.